இன்றைக்கி எப்படி சாப்பாடு வைக்கிறதுன்னு சரியாக பார்க்க போகிறோம் நம்ம. பொதுவாக சாப்பாடு வைக்கிறதுக்கு நிறையா வீடியோ இருந்தாலும் இந்த வீடியோ தெளிவாக இருக்கும். எப்படி அரிசியை புடைக்கிறது, எப்படி தண்ணி ஊற்றி கழுவுறது, சாப்பாடு எப்படி வைக்கிறது, ஒருவேளை புடைக்க முடியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். This video is sponsored by genreviews.online. genreviews.online என்பது ஒரு ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட். நீங்கள் லேப்டாப், கேமரா, மொபைல் எது வாங்க போனீங்கனாலும் ரிவ்யூ பார்த்து தான் வாங்குவீங்க. அதை இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஜென்யூன் ரிவ்யூஸாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வாங்க அரிசியை புடைக்கலாம். இப்போது அரிசி ஒரு உலக்கு எடுத்திருக்கேன், இன்னொரு உலக்கு எடுத்திருக்கேன், மொத்தமாக 1.25 உலக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த 1.25 உலக்கு அரிசியை சாப்பாடு வச்சோம்னா 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ எப்படி புடைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இப்படி நம்ம புடைச்சோம்னா இதில் இருக்க தூசி, பூச்சி இதெல்லாம் வந்துடும், உமியெல்லாம் இருக்கும். இப்படி தான் புடைக்கணும். இப்போ உமி இருந்தாலும் வந்துடும், கல் இருந்தாலும் வந்துடும். ஒவ்வொரு அரிசியில் நெல் இருக்கும், அதெல்லாம் இப்படி புடைச்சோம்னா வந்துடும். இப்போ அரிசி புடைச்சாச்சு, தூசியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ முரத்தில் எப்படி அரிசியை புடைக்கிறதுன்ட்டு காமிக்கிறேன் வாங்க. இப்படி 2 கையில் இப்படி பிடிச்சிக்கணும் அரிசியை போட்டுட்டு, அப்புறம் 2 கையும் சேர்த்து இப்படி செய்யணும். இப்படி தூக்கி அரிசி கீழே விழுகாமல் நம்ம இப்படி தூக்கி விசிறி போடுவோம்ல, அதுக்காக ரொம்ப விசிறினோம்னா அரிசி கீழே விழுந்துடும். இப்படி லைட்டாக இப்படி விசிறினோம்னா குப்பையெல்லாம் வந்துடும். இப்படி அதாவது மேலேயும் கீழேயும், இப்படி மேலேயும், அப்புறம் இப்படி ஒரு தடவை குளிக்கணும், இப்படி மேலேயும். இப்படி செஞ்சோம்னா கல்லெல்லாம் ஓரமாக நின்றுக்கும். உமி இருந்தால் இந்த பக்கமாக வந்துடும், அதை இப்படி தட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அரிசி புடைச்சாச்சு. இப்போ புடைச்ச அரிசியை நம்ம கழுவிக்கலாம். இப்போ நம்ம புடைக்க தெரியாதவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா அரிசியை தண்ணியில் போட்டு ஒரு 3 டைம் நல்லா கழுவி ஊற்றிட்டோம்னா குப்பையெல்லாம் மேலாப்பில் நிற்கும், அது கழுவி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம புடைச்சனால எந்த குப்பையும் இல்லை, நல்லா இருக்குது. நம்ம ஒரு 2 தடவை கழுவுனா போதும். நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டு கழுவுனோம்னா அரிசியெல்லாம் அழுக்கு இருந்தாலும் போயிடும். இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிக்கலாம். இப்போ இன்னொரு முறை கழுவிக்கலாம். நல்லா கழுவியாச்சு. இப்போ தண்ணியை பூரா அரிசியிலேருந்து வடிச்சிருவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கலாம். இப்போ 1.25 உலக்கு அரிசி எடுத்துருக்கோம். 1.25 உலக்குக்கு 2.5 உலக்கு தண்ணி. நம்ம அரிசி எடுத்த உலக்குலேயே 2.5 உலக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா அரிசி நல்லா காஞ்சிருக்கிறதுனால
நம்ம 3 உலக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அரை உலக்கு தண்ணி அதிகமாக ஊற்றிக்கணும். இப்போ 3 உலக்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா சூடாயிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. 5 நிமிஷத்தில் தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். இப்படி கையில் எடுத்து தான் போடணும். அப்படியே போட்டோம்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த தண்ணியில் விழுந்துடும். அதனால் நம்ம கையில் எடுத்து அரிசியை நல்லா வடிச்சிட்டு தான் போடணும். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா டைட்டாக இப்படி சுற்றி விடணும். விசில் போட்டு வச்சிடலாம். இப்போ எங்கள் குக்கர் வந்து 3 விசில் வரணும். 3 விசில் வந்தால் போதும். ஒவ்வொரு குக்கர் வந்து விசில் வந்துகிட்டே இருக்கும். 4 விசில், 5 விசில், 6 விசில் இப்படி வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு குக்கர் ஒரே விசில்லே வெந்துடும். அதனால் அவங்கவுங்க குக்கர் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து எங்கள் குக்கர் பொதுவாக எத்தனை விசில் வரணும்? பொதுவாக 3 விசில். என் குக்கர் வந்து 3 விசில் தான் வரணும். விசில் வந்து 2 விசில் வந்துருச்சு. இப்போ இன்னும் 1 விசில் வந்தால் போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆல்ரெடி 3 விசில் வந்துருச்சு. இப்போது விசில் போயிடுச்சான்னு பார்க்கலாம். விசில் போயிடுச்சு. இப்போ விசிலை வந்து இப்படி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, நல்லாவும் வெந்திருக்கு. சாப்பாடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடுங்க. நல்லா சாப்பாடை வேக வச்சு சாப்பிடுங்க. தண்ணி கம்மியாக அளவாக வைக்கணும். எப்போவுமே ஒரு 2 உலக்கு அரிசினா 5 உலக்கு தண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து நம்ம உடம்புக்கு செரிமானம் ஆகும். இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. நல்லா குழஞ்சாலும் நல்லா செமிக்கும், உடம்புக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.